பீமா சங்கர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஹே கைஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் உங்களை ஒரு முக்கியமான பிளேஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அது வந்து லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு டைம் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். யாருக்காவது சான்ஸ் கிடைச்சாலும் சரி, சான்ஸ் கிடைக்கலனாட்டும் சரி, அந்த சான்ஸை உருவாக்கிக்கிட்டு இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்துடுங்க. இது வந்து பீமா சங்கர் ஜோதிலிங்கத்தில் ஒன்று. ஸோ மொத்தம் 12 இதுவும் ஒன்று. ஃபைன். இந்த பீமா சங்கர் கோயில் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பூனாவிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மகாராஷ்டிராவில். ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே. ஈவன் எனக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷன் கிடையாது. பட் அந்த இடத்துல அந்த ஸ்னோ, அந்த ஃபாக் பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா திரும்பி வரத்துக்கு ஒரு மனசே இருக்காது. பட் அஃப்கோர்ஸ் வேறு வழியில் நம்ம ரிட்டன் வந்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி போயிட்டுருக்கிறது வந்து ஃபேமிலியோட, நான் அண்ணாவோட ஃபேமிலியோடு போயிட்டுருக்கேன். மும்பையிலேருந்து பூனா வந்துட்டு, ஸோ பூனாவிலேருந்து எர்லி மார்னிங்காக கிளம்பி போனோம். ஏன் அப்படின்னா, ஸோ தப்பான டைமிங் போனோம் அப்படின்னா டிராஃபிக்கில் மாட்டிப்போம். இங்கே பார்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த டிராஃபிக்குமே கிடையாது. இங்கே ஈவன் உங்களுக்கு எந்த ஒரு டீ ஸ்டால், எந்த ஒரு ஷாப்புமே பெருசாக கிடைக்காது. பட் ஒன்ஸ் நீங்கள் மேலே கோயிலுக்கு கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா பார்க்கிங்கில் டிராஃபிக்கில் லாக் ஆகிடுவீங்க. ஏன்னா ஒன் வே ட்ராக். ஸோ தப்பாக பார்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை யாராவது ரிவர்ஸ் எடுக்கும்போது டிராஃபிக்கில் ஜாம் ஆயிரும். அதில் மாட்டிங்க அப்படின்னா இட் வில் டேக் ஸோ டைம். ஸோ அதனால் எர்லி மார்னிங்காக பிளான் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக பார்க் பண்ணுங்கள் வண்டியை. க்ளோஸாக கோயிலுக்கு பக்கத்தில் க்ளோஸாக பார்க் பண்ணிவிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துகிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு ஷாப்புமே கிடையாது, எந்த ஒரு லைட்டுமே கிடையாது. ஈவன் டைரக்ஷன் கேட்குறதுக்கும் யார்கிட்டையும் கேட்க முடியாது. சம்டைம்ஸ் நெட்வொர்க் இல்லை அப்படின்னா கூகுள் மேப்ஸ் அஃப்கோர்ஸ் கவுத்துக்கிறோம். இந்த ஆர்ச்சை பார்த்த உடனே நான் நினச்சேன், ஓகே கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அப்படி இல்லை. இந்த ஆர்ச்சை தாண்டி இங்கே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பீமா சங்கர் கைசா ஜானா है ना? இப்போ இந்த இடம் கேட்ட பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் கோயிலுக்கு. அதே மாதிரி டிராஃபிக்லாம் வச்சோம்னா சம்டைம்ஸ் இது வரைக்குமே கூட டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீசன்லாம் கிடையாது. ஸோ எனி டைம் விசிட்டர்ஸ் அண்டு பக்தர்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க கோயிலை பார்க்குறதுக்கு. அண்டு கோயில் டைமிங் வந்து எனக்கு பெருசாக தெரியல. மேபி ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் பிளான் இல்லாமல் இந்த பீமா சங்கர் கோயிலை பார்க்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் டஃப் அண்ட் ரிஸ்கிங் கூட. இந்த பிளேஸ் கிளைமேட்டு சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு செம கிளைமேட்டு. ஈவன் இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ ஜூன் மாதம் மழை பெஞ்சி இவ்வளோ சில்லாகவும் இவ்வளோ க்ரீனரியாக ஸ்னோவோடு இருக்குது. மேபி சம்மரில் வந்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிகிற பிளேஸ் வந்து கோயிலுக்கு கிட்டே வந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் ரோடு இருக்கும். இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ ஹெவி டிராஃபிக்கில் இங்கெல்லாம் ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லேம்ப் போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சிவனோட சூலாயுதம் அந்த மாதிரி டிசைன் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காகவும் இருந்துச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டியாகவும் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கிங்கை நம்ம பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி கோயிலும் வந்து அவ்வளோ பெரிய கோயில் கிடையாது. பட் செம்ம சூப்பரான கோயில். ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்கும். நிறையா ஷாப்ஸு, அந்த பிரசாதம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு. இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு நடந்து போக வேண்டியது. ஏன்னா அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ்காரங்க காரை யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நடந்து போகணும். பின்னாடி வந்துருக்குது அண்ணா பையன். ஸோ ஃபேமிலி ட்ரிப் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தது தான். அதனால் உங்களுக்கு பார்க்குறது லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடெலாம் வந்து ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்கும். பிரசாதம் வாங்குறதுக்கு, அர்ச்சனைக்கு தேங்காய் வாழைப்பழம்லாம் கிடைக்காது, பூ விற்றுட்ருப்பாங்க. ஸோ பூ, அதுக்கப்புறம் வந்து இந்த சந்தனம், இந்த பொட்டு, இந்த கயிறு, இந்த ருத்ராட்சம் அதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. வேணும்னா நம்ம வாங்கிட்டு போய் ஸ்பெஷலாக பிரசாதம் அர்ச்சனை கூட பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. பட் நான் வந்து உங்களுக்கு அந்த
பிளேசஸை காட்டுறேன். அந்த ரியல் ஃபீல் எப்படி இருக்கும் அந்த கோயிலுக்குள்ளே, அந்த ஒரு நமக்கு அந்த மைண்ட் ஃபுல்ஃபில்னஸ்க்காக அதை அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 200 மீட்டர்ஸ் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸில். ஸோ கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து டைம் லிட்ரலி ஒரு 9 to 9:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே இன்கேஸ் எர்லி மார்னிங்காக இருந்துச்சுன்னா இன்னும் செமையாக இருக்கும். இதுதான் வந்து கோயில். உங்களுக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் கோயிலை சுற்றி வர இடம். பட் பெரும்பாலும் யாரும் சுற்றில வர மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் என்ட்ரி, ரைட் சைடில் வந்து எக்ஸிட். ஸோ கோயிலை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். வேணும்னா நமக்கு அங்கே இருக்கிற பிரசாதம் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல அங்கே வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இது வந்து கோயிலோட அவுட் சைடு என்ட்ரன்ஸ்குள்ளே. ஸோ கோயிலோட சவுண்டு, அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே ஒரு செம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் see. அங்கே ஒரு எல்இடி டிவி இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள கருவறையில் சாமி கும்பிட்றத வந்து வெளியே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா எல்லாத்தாலையும் உள்ளே இருக்கிறத கண்டினியூஸாக பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு டிவியில். ஸோ அதையும் நாங்கள் வந்து க்ளோஸப்பாக காமிச்சிருக்கேன். வில் see. ஃபுல்லாக வந்து சில்வரில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சாமிக்கு. இதுதான் கோயிலோட கருவறைக்கு இன் அண்ட் அவுட். இவர் தாங்க யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து மங்கேஷி கடவுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிவன் வந்து மனுஷன் அவதாரத்தில் இருந்த ஒரு விதம். ஓம் நம சிவாயா. இப்போ வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் வியூ தான் இது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக ஒரு ஃபாகியாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் பார்க்க அங்கேயே ஸ்டே பண்ணும் போல தான் இருந்தது. ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் கிடச்சிது அந்த கோயிலில். ஸோ சிவனோட அருள் எப்போ எங்கே பார்த்தாலும் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த பீமாசங்கர் டெம்பிளுக்கு வந்து எந்த ஒரு பிளானுமே பண்ணலை. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக பூனாக்கு வந்தேன். ஸோ அண்ணாவோட ஃபேமிலியோட சான்ஸ் கிடச்சது கோயிலுக்கு. ஸோ இப்போது டைம் ஆயிடுச்சு நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு. இப்போ நான் நின்றுட்டுருக்குது பார்த்திங்க அப்படின்னா பீமாசங்கரோட பஸ் ஸ்டேஷன். ஸோ இதுக்கு பக்கத்தால் வந்து எல்லா பஸ்ஸுமே பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும், கவர்மெண்ட்டோடது. ஈவன் சம்டைம்ஸ் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ வருது இங்கே. அண்டு இங்கேருந்து பக்கத்தால் தான், பட் உங்களுக்கு பின்னாடி தெரிகிற இடம் தான் வந்து கோயில். பட்டு அந்த ஃபாக் இருக்கிறனால நமக்கு அந்த கோயில் தெரியல. பட் நல்ல ப்ளசண்ட்டான கிளைமேட். இப்போது வந்து ஃபேமிலி டைம். ஸோ அண்ணன் பையன் கூட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கிளம்பி போய்கிட்டே இருக்க போகிறோம். ஈவினிங் ரிட்டர்ன் போகும்போது எப்படி டிராஃபிக்னு தெரில, பார்ப்போம். வில் see. வீடியோ எடுத்துக்கோங்க. Baby, see here. Smile, please. Yes, your dad is smile. Say. வீடியோ தான் நான் தான். Baby, see here. லைட்டாக ஜூம் செய்தாங்க. அது ஜூம் செய்தா. Wait, see here. இல்லை ஜஸ்ட் ஸ்லோ. Smile, smile, smile. Stop.